போக ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, எனக்கு அனிதா ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. அவ டைரி அங்க இருந்துச்சுன்னு கொடுத்தாங்க. நான் அது உனக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வீக் நான் அங்க வரேன். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாம். நீ தனியா வீட்டுக்குள்ளே இருக்க. நம்ம ஷட்டில் விளையாட போவோம். நீ கண்டிப்பா வரணும். ஓகேயா? மலையாளம் புரியுதா? இப்ப மலையாளம் அறியா. நான் அனுப்பின மாப்பிள்ளையோட போட்டோ நீ பாத்தியா இல்லையாம்மா? போட்டோ இல்ல. நீ அங்க வேலைக்கு போனதே எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. கல்யாணம் நின்னு போச்சுன்னு வருத்தப்படுறியாமா? அப்படி இல்ல, அந்த கல்யாணம் நின்னதுல எனக்கு சந்தோஷம்தான். மறுபடியும் நீ மூக்குத்தி போடுறியாமா? மூக்குத்தி நான் போடுறது இல்லம்மா. மூக்குத்தி எல்லாம் போடுறது இல்ல. மருந்தெல்லாம் சரியா சாப்பிடுறியாமா? சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. உடம்பு நல்லா பாத்துக்கோ. மருந்தெல்லாம் வேலைக்கு சாப்பிடு. அப்புறம் நான் அனுப்பின பையனோட போட்டோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரியா? இல்ல. அனிதா, வரேன். சீக்கிரம் வா. எப்ப பாரு சண்டைதான். என்னைக்குதான் புரியுமோ தெரியல. என் ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. உன் மாதிரியே இருந்திருக்கலாம் கல்யாணமே பண்ணாம. நானே எங்க அம்மாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். நீ வேற. ஐயா இருங்க, நான் உதவி பண்றேன். நீங்க பத்திரமா உட்காந்துக்கோங்க. பிடிச்சுக்கோங்க. அனிதா, டைம் ஆச்சு. சீக்கிரம் வா. வரேன். பாத்து. சரி, போலாம். ஏப்பா சிகரெட்டை குடிச்சிட்டு அவர் மேலே ஏப்பா ஊதுற? வீணா பிரச்சனை பண்றீங்க. ഞാൻ എന്തെങ്കിലും ചെയ്യും. ഇത് പബ്ലിക് പ്ലേസ് ആണ്. തനിക്കാണെങ്കിൽ താൻ മാറുന്നില്ലേ വന്നേക്കുന്നു. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா എന്റെ ദേഹത്തോട്ട് കളിക്കുന്നത്? മാറിക്കടാ. என்னடா நினைச்சேன்? ஓடோ இங்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நானும் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ற நீ. இப்ப சிகரெட் குடிச்சு ஊதுறா பாப்போம். ஊதுடா. ஊதுறக்கிட்ட உன் வேலைய காட்டுறேன். நீ என்ன பெரிய ரவுடியா? என்னடி இது? ഇവിടെ എപ്പോഴും ഇതേ ഉള്ളോ? நானும் பாக்குற ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? போங்க. உன்னை சும்மா. ஏய் ஆனந்த், விடு. ஆனந்த் என்ன பிரச்சனை? ஆனந்த், நீ போப்பா. நீ போடா அயாள. விடு. ஆனந்த், நீ போப்பா. விடு. நல்லா இருக்க முடியும். திரும்பி வாழ பாரு. அண்ணே வாங்க போலாம். അടികൂടാൻ ഉമ്മാർക്ക് വേറെ സ്ഥലമൊന്നും കിട്ടിയില്ല. നമുക്കിപ്പോ நீங்க வண்டி எடுங்கண்ணா. ശരി. என்னடி இது? இவமாரி எப்பொழுதும் இப்படிதாம்மா. എന്തിനു இப்படி சண்டை போடுதுன்னே தெரியல. அம்மா ரொம்ப மோசம். ஆனந்த் வந்ததுകൊണ്ടാണ് ഈ പ്രശ്നം തീർന്നത്. ഈ പസംഗ தான் ഈ പ്രശ്നങ്ങളെല്ലാം ഉണ്ടാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. இது நல்லா இருக்கா? வேற பார்க்கலாம்.
ஹே பிரியா, எப்படி இருக்க? ஹாய். தனியாவா வந்த? இல்ல ஃப்ரெண்டும் வந்திருக்கா. ஓ. அனிதா. ஹாய். என் கூட என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. ஆனந்த். ஆனந்த் வா. இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இவதான் அனிதா. ஹாய். இவன் தான் ஆனந்த். அன்னைக்கு சண்டை போடுறப்ப பார்த்தோம். இவனும் தமிழ் தான். இவளும் தமிழ் தான். ஏய். ஏய், கவலைப்படாதடி, எல்லாம் சரியாயிடும். ரிலாக்ஸா இரு, சரியா? ஏய், ஆனந்த் இருக்காருல்ல? ஆமா. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சாம். ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? அது அவரை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. அதான் அவரை பத்தி நம்ம வினோத் கிட்ட விசாரிச்சேன். ஓ, அடி பாவி. எதுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்கணும்ட்டு நம்ம ஆட்டோ டிரைவர் கிட்டயும் விசாரிச்சேன். ஓ, அவ்வளவு தூரம் போயிடுச்சா? ஏதோ சில காரணங்களால டிவோர்ஸ் ஆயிட்டாங்களாம். ஆனா அவரை பார்த்தாலே நல்லவர்னு தான் எனக்கு தோணுது. ஆமா ஆமா ஆமா. நானும் எத்தனை நாள் தான் இப்படி தனியாவே இருக்க முடியும் சொல்லு? பார்த்தல்ல, அனிதா. எது கூப்பிட்ட? ஓ, வாங்க. ரொம்ப அலைய விட்டுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணுல சொல்லுங்க. கொஞ்ச நாளாவே நீங்களும் என்ன அலைய விட்டுட்டே தான் இருக்கீங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலையா இல்ல என்ன கல்யாணம் பண்ண பிடிக்கலையா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். நல்லா யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். உனக்கு இது புரியாது. யார் யாரோ நீயோ, யாதும் மானாய் நீயோ, ஏன் காதல் சொன்னாய், உனக்காய் மாறினேனா, யார் யாரோ நீயோ, யாதும் மானாய் நீயோ, ஏன் வாழ்வில் வந்தாய், உனக்காய் வாழ்கிறேனா. செய்யுதடி விலகிச்
செல்லும் மாயம்தான் முழுதாய் என்னை கொல்லுதடி உந்தன் சிரிப்பால் சோகம் மறந்தேன் பேசும் விதத்தால் என்னை மறந்தேன் யார் யாரோ நீயோ யாதும் மானாய் நீயோ ஏன் காதல் சொன்னாய் உன்னால் மாறினேனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இவ்வளவு நாளா நீங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணலையா? இது வரைக்கும் ஒண்ணுமே எடுக்கல டாக்டர். வெறும் டேப்லெட் மட்டும் தான் சாப்பிடுறா. சரி, ஓகே. என்ன சொல்றதுனே தெரியல. இருக்கிற நாள் வரைக்கும் அவங்கள பத்திரமா சந்தோஷமா பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ எம் ஹெல்ப்லெஸ். சரி வரேன் டாக்டர். இங்க பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? எழுந்துருமா, டேப்லெட் சாப்பிடு. தண்ணி குடி. என்ன சாப்பிட்டாலும் பிடிக்கவே இல்ல. சரி சரி, நீ படுத்துக்கோ. ரிலாக்ஸ். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா. நீ நிம்மதியா தூங்க. எதையும் போட்டு குழப்பிக்காத. என் உடம்பு என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியுது. முன்ன மாதிரி சுத்தமா முடியல. இதெல்லாம் எப்பதான் சரியாகும்? சரியாயிடுமா, நீ கவலைப்படாத. நிம்மதியா தூங்கு. ரிலாக்ஸ். இவ்வளவு மாத்திரை சாப்பிடுறதுக்கு ஒரே அடியா செத்துடலாம் போல இருக்கு. அப்படிலாம் பேசாத, சொன்ன கேளு. தூங்கு. எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாத, புரியுதா?
அனிதா, குட் மார்னிங். அனிதா, 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 என்னமாச்சு? அனிதா, அனிதா பாரு, கண்ணை திறந்து பாருமா, என்னமாச்சு? அனிதா, கேக்குதா? அனிதா, அனிதா, என்ன பாரு, கண்ணை திறந்து பாருமா. அனிதா, 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 அனிதா. காதலின் காயம்தான் வலியில் ஏதோ செய்யுதடி, விலகிச் செல்லும் மாயம்தான் முழுதாய் என்னை கொல்லுதடி. உந்தன் சிரிப்பால் சோகம் மறந்தே, பேசும் விதத்தால் என்னை மறந்தே. ஏன் காதல் சொன்னாய், உன்னால் மாறினேனா? நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. என்னோட நினைவுகள் எல்லாமே அனிதாவை சுத்தி தான் இருக்கு. இந்த நினைவுகள் தான் என்னோட உலகம். அதை நோக்கி நான் இப்ப போறேன். என்னை தேடாதீங்க. அனிதா இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது. நான் அனிதா கூடவே போறேன். வினோத், பிரியா, என்னை மன்னிச்சிருங்க.